தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு ஆதரவாக தேவேந்திரகுல பெண் தலைவர் பிரச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுகவுக்கு ஆதரவாக தேவேந்திரகுல பெண் தலைவர் பிரச்சாரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தற்பொழுது அதிமுக கூட்டணியில் தேவேந்திரகுல வேளாளர் கட்சியான முக்கிய கட்சியான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஜான் பாண்டியன் அவர்கள் உள்ளார். அந்த கட்சிக்கு ராஜபாளையம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் பிரிசிலா பாண்டியன் போட்டியிடுகின்றார். இந்த சூழ்நிலையில் பல்வேறு தேவேந்திரகுல அமைப்புகள் அதிமுகவை ஆதரிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல சமுதாய அமைப்புகளில் ஒரு முக்கிய பெண் தலைவர் அதிமுகவுக்கு ஆதரவாக சூறாவளி பிரச்சாரம் தென் மாவட்டத்தில் மேற்கொண்டுள்ளார். அவர் யார் என்று சொன்னால் பசுபதி பாண்டியன். பசுபதி பாண்டியன் அவருடைய மகள் சந்தனப்பிரியா தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர். இவர் தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு ஆதரவாக அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கிராமமாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் அம்பாசமுத்திரம் வேட்பாளர் எசக்கி சுப்பையா அவர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சிவகாசி ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்பொழுது தென் மாவட்டங்களில் கிராமமாக சென்று அதிமுகவுக்கு ஆதரவு திரட்டி வருகிறார் சந்தனப்பிரியா. சந்தனப்பிரியா கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார். தற்பொழுதும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார். சந்தனப்பிரியாவுக்கென்று தனி செல்வாக்கு தென் மாவட்டங்களில் உண்டு. இளம் தலைவர். அவருடைய பிரச்சாரம் தேவேந்திரகுல வாக்குகளை அதிமுகவுக்கு கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை. தேவேந்திரகுல வேளாளர்களின் வாக்குகள் திமுகவுக்கு செல்லுமா என்பது கடினமாக உள்ளது. ஏனென்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றத்துக்கு திமுக தடையாக உள்ளது. அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தால் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் என தேவேந்திரகுல வேளாளர்கள் நம்புகின்றனர். தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பெண் தலைவர் சந்தனப்பிரியா அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார். அதிமுக ஆட்சி அமைந்தால் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்குமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்.